वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 20ல இருந்துட்டு இருக்கும். சென்ற வகுப்புல பரசவர்ண சந்திகி அப்படிங்கிற சந்தியை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னாக்கா, அனுஸ்வாரஸ்ய எய் பரசவர்ணஹா, அனுஸ்வாரஸ்ய எய் பரே பரசவர்ணஹா சியாத். பரசவர்ணஹானா இங்கு இன்னு 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 இம்மு எம் லம் வம் அப்படிங்கிற இந்த அக்ஷரங்களானது ஆதேசமா வரக்கூடியது பரசவர்ண சந்திகி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம ஞமுடாகம சந்திகி அப்படிங்கிற சந்தியும் பூர்வ சவர்ண சந்திகி அப்படிங்கிற இந்த ரெண்டு சந்திகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம், அந்த சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஞமுடாகம சந்திகி அண்டு பூர்வ சவர்ண சந்திகின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திகளை நாம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம்: வித்யாநாம நரஸ்ய ரூபமதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி யசசுககரி வித்யா குருணாம் குருஹு. வித்யா பந்துஜனோ விதேச கமனே வித்யாபரா தேவதா. வித்யா ராஜசு பூஜ்யதே நஹிதனம் வித்யா விஹீன பசுஹு. வித்யா நாம நரஸ்ய ரூபமதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி யசசுககரி வித்யா குருணாம் குருஹு. வித்யா பந்துஜனோ விதேச கமனே வித்யாபரா தேவதா. வித்யா ராஜசு பூஜ்யதே நஹிதனம் வித்யா விஹீன பசுஹு அப்படிங்கிறது ஒரு அழகான சுபாஷிதம். கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி நமக்கு இந்த ஸ்லோகமானது சொல்லிக் கொடுக்கிறது. கல்வி அப்படிங்கிறது நம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லை அப்படின்னாக்கா அந்த கற்காதவன், அதாவது படிக்காதவன் பசுவுக்கு சமமானவன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பசுனா என்ன அப்படின்னாக்கா, பெரும்பாலும் பசுனா என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா மாடுன்னு நினைப்போம். இல்ல, சதுஷ்பாத பசவஹா, 4 கால்களால் நடக்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் பசுன்னு பேர். வித்யா நாம நரஸ்ய ரூபம் அதிகம். இந்த கல்வி அப்படிங்கிறது மனுஷனுக்கு சிரேஷ்டமான ஒரு ரூபத்தை கொடுக்கறதா. வித்யா நாம நரஸ்ய ரூபம் அதிகம். ரூபம்னா அப்பியரன்ஸ், தோற்றம், உருவம். இந்த கல்வியானது மனுஷனுக்கு சிரேஷ்டமான ஒரு ரூபத்தை கொடுக்கக்கூடியது. பிரச்சன்ன குப்தம் தனம், அது மாத்திரமில்ல, ரகசியமாக அளிக்கப்பட்ட தனம். அது மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரகசியமாக அளிக்கப்பட்ட தனம் எதுனாக்கா கல்வி. ரகசியமாக அளிக்கப்பட்ட தனம், பிரச்சன்ன குப்தம் தனம், ரொம்ப கான்பிடென்ஷியலா கொடுக்கப்பட்ட தனம் அது. வித்யா போககரி, அது மாத்திரமல்ல, போகத்தை கொடுக்கக்கூடியது. யசசுககரி, யசகன புகழ், புகழை கொடுக்கக்கூடியது. சுகத்தை கொடுக்கக்கூடியது. போகம், புகழ், சுகம். வித்யா போககரி யசசுககரினா வித்யை, கல்வின்றது போகத்தை கொடுக்கக்கூடியது, சுகத்தை தரக்கூடியது, புகழை தரக்கூடியது. அது மாத்திரமல்ல, வித்யா குருணாம் குருஹு, கல்விங்கிறது குருவுக்கும் குருவாகும். கல்விங்கிறது குருவுக்கும் குருவாக விளங்கக்கூடியது. வித்யா பந்து ஜனோ, இப்ப நம்ம வெளி தேசங்களுக்கு போறோம். அப்படி செல்லும் பொழுது ஒரு உறவினர்களைப் போல காப்பாற்றத்தக்கது. வித்யா பந்து ஜனஹா, வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு உறவினர் போல நம்மளை காப்பாற்றத்தக்கது எதுனாக்கா வித்யா. எப்போ விதேச கமனே, வெளிநாடு செல்லும் பொழுதில் வித்யா பந்து ஜனஹா. அது மாத்திரமில்ல, வித்யா பரா தேவதா, உத்தமமான தெய்வம் போல தனது விருப்பத்தை எல்லாம் அளிக்கக்கூடியது. ஒரு மனிதன் விரும்புறான், அதை கடவுள் கொடுப்பார் இல்லையா? அது மாத்திரமல்ல, கல்வியும் கொடுக்கும். உத்தமமான தெய்வம் போல தனது விருப்பத்தை எல்லாம் அளிக்கவில்லை. மேலும் வித்யா ராஜசு பூஜ்யதே,
இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய ராஜசபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜசபையில பெருமையுடன் பூஜிக்கத்தக்கது. அவன் அப்படி கொண்டாடுவா பண்டிதனா இருந்தா. நகி தனம், செல்வம் செல்வந்தனா இருந்தாலும் கொண்டாட மாட்டான். தனம் அப்படி அல்ல. எனவே என்ன கன்க்ளூஷன் வர்றாரு பாருங்க. தேர்ஃபோர் வித்யா விஹீன பசுஹு. அதாவது இப்பேற்பட்ட விசேஷங்கள் அடங்கிய அந்த கல்வியை கற்காதவன், படிக்காதவன், பசுவிற்கு சமமானவன் முடிக்கிறார். பசுனா என்ன? சதுஷ்பாத பசவா, மிருகா, ஒரு விலங்குக்கு சமமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. வித்யா நாம நரஸ்ய ரூபமதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி யசுகரி வித்யா குருணாம் குரு வித்யா பந்துஜனோ விதேசகமனே வித்யாபரா தேவதா வித்யா ராஜசு பூஜ்யதே நகிதனம் வித்யா விஹீன பசு அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான கல்வியினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை தான் நம்ம தெரிஞ்சிடும். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஞமுடாகம சந்திஹி அப்படிங்கிற சந்தி. இந்த ஞமுடாகம சந்திஹி அப்படின்னா என்ன? ஞமுட் ஈக்குவல் டு இங்கு இன்னு இன்னு. கவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சம வர்ணகா, தவர்க்கத்தில் இருக்கக்கூடிய நகாரம், தவர்க்கத்தில் இருக்கக்கூடிய நகாரம், ஐந்தாவதுல பஞ்சம வர்ணமா இருக்கக்கூடிய இங்கு இன்னு இன்னு. இதுதான் ஞமுட் அப்படின்னு பேர். இதுக்குதான் ஞமுடாகமஹா. இப்ப இது எப்படி வரப்போறது பாருங்க. அந்த அந்த சந்தியினுடைய பேர்லயே என்ன இருக்கு? ஞமுட ஆகம சந்திஹி. இது வரைக்கும் நம்ம ஆதேசமா தான் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம இந்த சந்தியில பார்க்க போறது ஆகமமா பார்க்க போறோம். ஆகமம்னா என்ன? முதல்ல ஆதேசம்னா என்ன? சத்ருவது ஆதேசான்னு பார்த்தோம். ஆகமம்னா என்ன? மித்ரவத்து ஆகமஹா. அதை உடனே கொண்டு வந்துடணும் இங்க. ஆதேசத்துக்கும் ஆகமத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு அப்படின்னாக்கா, ஆதேசா நாம சத்ருவதாதேசா, ஒரு எதிரியை போல அந்த வர்ணத்தை எடுத்துட்டு இந்த வர்ணமானது ஆதேசமா வரும். ஆனா ஆகமம் அப்படி இல்லை. மித்ரவத்து ஆகமஹா, ஒரு நண்பனை போல அந்த வர்ணத்துக்கு பக்கத்திலே வந்து உட்கார். அதுதான் ஞமுடாகம சந்திஹி. அப்படி ஆகமமா வரக்கூடிய வர்ணங்கள் என்னென்ன? இங்கு இன்னு இன்னு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். என்ன கொடுத்துருக்கா பாருங்க. ரஸ்வஸ்வர பூர்வக ஞாந்தாத்து, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாத்து, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாத்து ச பதாத். அதாவது ரஸ்வஸ்வரத்தை காட்டிலும் பரமான ஙகாரம், அதாவது ஞகாரம் அது ங, க க க க ங, அந்த வர்ணம். அதே மாதிரி ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாத்து நகாரத்தை காட்டிலும், அதே மாதிரி ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாத்து நகாரத்தை காட்டிலும் பதாது ஸ்வரே பரே, ஸ்வரவர்ணமானது இந்த வர்ணங்களை காட்டிலும் பரமாக இருக்கும் பட்சத்தில் ஸ்வராத் பூர்வம் கிரமாத்து, இல்லையா, இங்கு இன்னு இன்னு இத்தியேதே ஆகமாக பவந்தி. இங்கு இன்னு இன்னு இத்தேஷாம் த்விஹி உச்சாரணம் பவதி இது பலிதார்த்தா. வெரி சிம்பிள். அந்த வர்ணங்களை அப்படியே இரண்டு தடவை உச்சாரணம் பண்ணிட்டா போறோம். அப்ப ஆகமமானது பக்கத்திலே வந்துட போறது. எப்படி வர போறது? நம்ம உதாரணம் பார்த்தா இன்னும் ஸ்பஷ்டமா புரியும். என்ன மறுபடியும் திரும்ப சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சந்திக்கு ஞமுடாகம சந்திகின்னு பேரு. ஞமுட் அப்படிங்கிறதுக்கு என்ன வர்ணங்களை குறிக்கிறது? இங்கு, அதாவது கவர்க்கத்தினுடைய பஞ்சம வர்ணகா, இன்னு டவர்க்கத்தினுடைய பஞ்சம வர்ணகா, இன்னு மறுபடியும் டவர்க்கத்தினுடைய பஞ்சம வர்ணகா தான் ஆகமமா வரப்போறது. ஆகமம்னா என்ன? மித்ரவது ஆகமஹா. அது எப்படி இருக்கக்கூடிய அந்த நகார நகார நகாரம்னாக்கா ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது ச பதாத்து ஸ்வரே பரே. மறுபடியும் ஸ்வராத்து பூர்வம் கிரமாத்து, இங்குக்கு
இங்கு, இன்னுக்கு இன்னு, இன்னுக்கு இன்னு, அப்படியே அந்தந்த வர்ணத்தை என்ன பண்ணணும், த்வி உச்சாரணம் பண்ண போறோம். இத்தியேதே ஆகமாக பவந்தி. என்ன சொல்றாரு கடைசியில, இங்கு இன்னு இன்னு இத்தியேஷாம் த்வி உச்சாரணம் தான் திருச்சாரணம் பவதி இது ஃபலிதார்த்தா. பாருங்க, ரஸ்வஸ்வர பூர்வகாக எது, இங்கு இன்னு இன்னு, இதை காட்டிலும் ஸ்வரம் பரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வர போறது அதுக்கு பக்கத்திலேயே, இங்கு இன்னு அப்படிங்கிறது மறுபடியும் இன்னொரு தடவை சொல்ற மாதிரி வர போறது. பாருங்க, பிரத்யங் ஆத்மா, பிரத்யங் ஆத்மா, இல்லையா? பிரத்யங்னு சொல்லும்போது அகாரத்துல முடியறது, ஆத்மான்னு சொல்லும் போது ஸ்வரவர்ணம் பரமா இருக்கு. அந்த இங்குக்கோட இன்னொரு இங்கு சேரணும். அப்படி சேர்ந்தா ரூபம் என்ன சித்திக்கும், பிரத்யங் பிளஸ் ஆத்மா, பிரத்யங் ஆத்மா. சுகன் பிளஸ் ஈஷா, சுகன் நீஷா. பச்சன் பிளஸ் அஸ்தி, பச்சன் அஸ்தி. எல்லாம் பாருங்க, பிரத்யங்னு சொல்லும்போது நகாரம் ரெண்டு தடவை வருது, சுகன்னு சொல்லும்போது ரெண்டு நகாரமானது வருது, பச்சன்னு சொல்லும்போது நகாரம் மறுபடியும் ரெண்டு தடவை உச்சாரணம் பண்ணிக்கிறோம். அப்பதான் அந்த ரூபம் சித்திக்கும், இல்லையா? பிரத்யங் பிளஸ் ஆத்மா, பிரத்யங் ஆத்மா. சுகன் பிளஸ் ஈஷா, சுகன் ஈஷா. பச்சன் பிளஸ் அஸ்தி, பச்சன் நஸ்தி. இப்படியான உதாரணங்களை காண்பிச்சு கொடுக்குறான். கச்சன் பிளஸ் அஸ்தி, கச்சன் நஸ்தி. தஸ்மின் பிளஸ் இதி, தஸ்மின் நிதி. சூத்திரம் என்ன இதுக்கு, ஞமோஹோ ரஸ்வாத் அச்சி ஞமுன் நித்யம் அப்படிங்கிறது இந்த ஞமுடாகம சந்தியினுடைய சூத்திரம். என்ன சூத்திரம், நமோஹோ ரஸ்வாத் அச்சி ஞமுன் நித்யம். என்ன அர்த்தம் அதுக்கு, ரஸ்வாத் பரஹா யஹா ஞம் ததந்தம் யத் பதம் தஸ்மாத் பரஸ்ய அச்சஹா நித்யம் ஞமுடாகமஹா ஸ்யாத். அதுதான் அங்க மேல கொடுத்துருக்கா கிளீனா. இங்க என்ன சூத்திரத்தினுடைய விருத்தி கொடுத்துருக்காளோ அதை கிளியரா இந்த பேராகிராஃப்ல முதல்ல கொடுத்துருக்கா. ஞமுடாகம சந்திஹி கீழே ரஸ்வத் ஸ்வரபூர்வக ஞாந்தாத்து, ரஸ்வ ஸ்வரபூர்வக நாந்தாத்து, ரஸ்வ ஸ்வரபூர்வக நாந்தாத்து ச பதாந்தாத்து ஸ்வரே பரே, இல்லையா? ஸ்வராத்து பூர்வம் கிரமாத்து இங்கு இன்னு இன்னு இத்தியேதே ஆகமாக பவந்தி. இங்கு இன்னு இன்னு இத்தியேஷாம் தி ருச்சாரணம் பவதி இது பலிதார்த்தா. வெரி சிம்பிள். சூத்திரம் என்ன, ஞமோஹோ ரஸ்வாத் அச்சி ஞமுன் நித்யம் அப்படிங்கிறது சூத்திரம். அதனுடைய விருத்தி என்ன, ரஸ்வாத் பரஹா யஹா ஞம் ததந்தம் யத் பதம் தஸ்மாத் பரஸ்ய அச்சஹா நித்யம் ஞமுடாகமஹா ஸ்யாத். அப்படி சொல்லக்கூடிய சந்திக்கு தான் என்ன பேரு, ஞமுடாகம சந்திஹி அப்படின்னு பேர். இதனுடைய அந்நியத் உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா இன்னும் நமக்கு நல்ல ஸ்பஷ்டமா புரியும். பாருங்க, சர்வஸ்மின் பிளஸ் அபி, சர்வஸ்மின் அபி, திர்யங் பிளஸ் அத்ர, திர்யங் அத்ர, ஸ்வஸ்மின் பிளஸ் ஏவ, ஸ்வஸ்மின் நேவ, தபஸ்வின் பிளஸ் ஏஹி, தபஸ்வின் நேஹி, லிகன் பிளஸ் ஏவ, லிகன் நேவ, அசன் பிளஸ் அத்தி, அசன்னத்தி, ஷர்மன் பிளஸ் அதீமஹே, ஷர்மன் அதீமஹே, உதங் பிளஸ் இஹ, உதங் இஹ, தஸ்மின் பிளஸ் ஏதஸ்மின், தஸ்மின்னே தஸ்மின், பூர்வஸ்மின் பிளஸ் ஈஸ்வரே, பூர்வஸ்மின் ஈஸ்வரே, ஏகஸ்மின் பிளஸ் அம்புஜே, ஏகஸ்மின் அம்புஜே, अपरस्मिन् प्लस औषधे, अपरस्मिन् औषधे, रुदन् प्लस आयातः, रुदन्नायातः, कस्मिन् प्लस इह, कस्मिन् निह. அதாவது அந்த நகார மகார நகாரங்களானது ரெண்டு தடவை உச்சாரணம் பண்ணப்படுறதுனால அதுக்கு என்ன பேரு, ஞமுடாகம சந்திஹி அப்படிங்கிறதான பேர், இல்லையா? ஸோ இந்த உதாரணத்துல நம்ம உட்கார்ந்து அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தையும் வச்சு பார்த்து மேட்ச் பண்ணாக்கா பொருந்துறதா அப்படின்னாக்கா நமக்கு அந்த சந்தியானது ஸ்பஷ்டமா புரியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அந்த கிரமமா அந்த வரிசையில நம்ம இப்போ வெஞ்சன சந்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வெஞ்சன சந்தியினுடைய வரிசையில அடுத்து 9வதா இருக்கக்கூடியது பூர்வ சவர்ண சந்திஹி. இன்றைய தினத்திற்கான 2வது சந்தி. இன்னைக்கு நாம 2 சந்தி பார்த்துட்டு இருக்கோம். ஞமுடாகம சந்திஹி பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய சந்திக்கு என்ன பேரு, பூர்வ சவர்ண சந்திஹி அப்படின்னு.
பூர்வ சவர்ணஹா அப்படின்னா என்னென்ன வர்ணங்களை குறிக்கும் அப்படின்னாக்கா இக்கு, இஞ்சு, இட்டு, இத்து, இப்பு. அதாவது ஒரு ஒரு வர்க்கத்தினுடைய சதுர்த்தா, அதாவது நான்காவது வர்ணமாக இருக்கக்கூடிய அக்ஷரத்தை குறிக்கக்கூடியது. இந்தந்த அக்ஷரங்களானது வரும் பட்சத்துல எப்படி வரப்போகுது? ஆதேசமா வரப்போறது. யமுடாகம சந்திக்கு அங்க மாத்திரம் தான் ஆகமம், இங்கே மறுபடியும் ஆதேசமா மாறுறது. என்ன சந்தி அதுக்கு? பூர்வ சவர்ண சந்திகின்னு பேர். பூர்வ சவர்ணஹா அப்படின்னா என்னென்ன அக்ஷரங்கள் ஆதேசமா வரப்போறது அப்படின்னாக்கா ஒரு ஒரு வர்க்கத்தினுடைய நான்காவது எழுத்து என்னென்னது? இக்கு, இஞ்சு, இட்டு, இத்து, இப்பு அப்படிங்கிற எழுத்துக்கள் ஆதேசமா வரப்போறது. எப்படி இருந்தா ஆதேசமா வரும்? அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நமக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் இருந்தா தான் இந்த அக்ஷரங்களானது ஆதேசமா வரும்னு பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில இந்தந்த வர்ணங்கள் பூர்வ சவர்ணமா வருதுன்னா எப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தா வரும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கா பாருங்க. தத்தத் வர்க்கீய திருத்தீய வெஞ்சனாது, அதுக்கு ஜஷஹான்னு பேர். ஒரு ஒரு வர்க்கத்தினுடைய மூன்றாவது அக்ஷரம் இருக்கு இல்லையா, அந்த மூன்றாவது வெஞ்சனம் அதை காட்டிலும் பரமான அகாரஸ்ய, ஒரு ஒரு வர்க்கத்தினுடைய மூன்றாவது வர்ணம் இருக்கு இல்லையா, என்னது? க, அதே மாதிரி ஜ, ட, த, ப, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது திருதிய அக்ஷரம். அதை காட்டிலும், அதுக்கு ஜஷ்ன்னு பேரு, அதை காட்டிலும் பரமான அகாரஸ்ய தத்தத் வர்க்கீய சதுர்த்த வெஞ்சனம் விகல்பேன ஆதேசோ பவதி. விகல்பேன என்ன சொல்லியிருக்கோம் நம்ம அப்படின்னாக்கா, அதாவது அது அந்த மாதிரி வரும். எப்படி வரும் அப்படின்னாக்கா அந்த பூர்வ சவர்ண வர்ணமாவது வரும், இல்ல வேற மாதிரியும் வரும். அப்படி ரெண்டு மாதிரியா வரக்கூடிய அந்த ரூபங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். என்ன முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, திருத்தீய வெஞ்சன வர்ணங்களுக்கு காட்டிலும் பரமா ஹான்ற எழுத்து இருந்ததுன்னா அந்த திருத்தீய வர்ணத்தினுடைய ஸ்தானத்துல சதுர்த்த வர்ணமான அக்ஷரங்கள், தத்தத் வர்க்கீய சதுர்த்த வர்ணமான அக்ஷரங்கள் ஆதேசமா வரப்போறது. அப்படி வரக்கூடிய சந்திக்கு என்ன பேரு? பூர்வ சவர்ண சந்திஹி அப்படின்னு பேரு. இது விகல்பேன வருது. வரும் பட்சத்துல எப்படி இருக்கும் ரூபம், வர சித்திக்காத பட்சத்துல எப்படி இருக்கும், ரெண்டுமே காமிச்சு, ரெண்டுமே கரெக்ட் தான் சொல்ல போற. சரி, என்ன பார்க்கணும்? இக்கு, இஜ்ஜு, இட்டு, இத்து, இப்புன்ற திருத்தீய தத்தத் வர்க்கீய திருத்தீய வர்ணங்களுக்கு அதை காட்டிலும் பரமான ஹா இருக்கு. அதுக்கு என்ன வர போறது? ரெஸ்பெக்டிவ்லி அந்த சதுர்த்த வர்ணமானது ஆதேசமா வர, தத்தத் வர்க்கீய வர்ணம் தான் வர போறது. ரெஸ்பெக்டிவ்லி ஒண்ணுக்கு ஒண்ணு, ரெண்டுக்கு ரெண்டு, மூணுக்கு மூணு, நாலுக்கு நாலு, அஞ்சுக்கு அஞ்சு தான் வர போறது. உதாரணம் பாருங்க. வணிஜ், சாரி, வணிக் பிளஸ் அசதி. வணிக் பிளஸ் அசதி எப்படி வருது? வணிக் சதி. அப்படி இல்லைன்னா வணிக் சதி அப்படியே ரூபம் வந்துடும். ரெண்டுமே கரெக்ட் தான். அஜி பிளஸ் அலவ், அஜ்ஜலவ், அஜ்ஜலோ வராத பட்சத்தில் அப்படியே அஜ்ஜலோன்னு சித்திக்கும். ஷடு பிளஸ் அயாக, ஷடயாக, இல்ல ஷடயாக அப்படியேதான் வரும். தது பிளஸ் இதம், தத்திதம், தத்திதம். அபு பிளஸ் ஹிருதவ் எப்படி வரும்? அப்ரதவ். வரலனா அப்ரதோ, அதே தான் வரும். புரியுதா உங்களுக்கு? பூர்வ சவர்ண சந்தினா என்ன அப்படின்னாக்கா, இது எப்படி வர போறது? விகல்பேன பவதி ஆதேசா. விகல்பேன என்ன அர்த்தம்? வரும் பட்சத்தில் எப்படி இருக்கும், வராத பட்சத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கு? பூர்வ சவர்ணஹா தத்தத் வர்க்கீய திருத்தீய வெஞ்சனாது ஜசஹா, அதை காட்டிலும் பரமான அகாரம் இருந்ததுன்னா தத்தத் வர்க்கீய சதுர்த்த வெஞ்சனம் விகல்பேன ஆதேசோ பவதி. வணிக் பிளஸ் அசதி, வணிக் கசதி. அஜி பிளஸ் அலவ், அஜ்ஜலவ். ஷடு பிளஸ் அயாக, ஷடயாக. தது பிளஸ் இதம், தத்ஹிதம். அபு பிளஸ் ஹிருதவ், அப்ஹிருதவ். இப்படியான ரூபங்களானது சித்திக்கும். இது என்ன பேரு? பூர்வ சவர்ண சந்திஹி அப்படிங்கிறது. அதனுடைய பூர்வ சவர்ணகான என்னென்ன வர்ணங்கள், ஒரு ஒரு வர்க்கத்தினுடைய பஞ்சம வர்ணகா என்ன இருக்கோ அதுதான் அதுக்கு என்னவா வருது? ரூபமா வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
பாருங்க. அந்நியத் உதாரணத்துல மகது பிளஸ் ஆஸ்யம், மகதாஸ்யம். அதே மாதிரி சம்ராட் பிளஸ் ஹரித்ராம், சம்ராட் ஹரித்ராம். பவது பிளஸ் ஹிதரக்ஷகா, பவத்தி த ரக்ஷகா. விடு பிளஸ் அசதி, விட்ஹசதி. பதத்து பிளஸ் இதம், பதத்திதம். இப்படியாக அந்நியத் உதாகரணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா நமக்கு இல்லையா. அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிறது நமக்கு வேண்டாம். பூர்வ சவர்ண சந்தியில் என்ன இருக்கோ அதை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுனா போறோம். ஸோ இந்த பூர்வ சவர்ண சந்திக்கு என்ன சூத்திரனாக்கா ஜயோஹோன்யதரஸ்யாம் அப்படிங்கிறது சூத்திரம். ஜயோஹோன்யதரஸ்யாம் அப்படிங்கிறது அதனுடைய உதாரணம் எங்க இருக்கு, கீழே கொடுத்துருக்கா பாருங்க ஃபுட் நோட்ஸ்ல. ஜயோஹோன்யதரஸ்யாம் 20 போட்டு கீழே கொடுத்துருக்கா பாருங்க. ஜயோஹோன்யதரஸ்யாம் இல்லையா. ஜய பரஸ்ய ஹஸ்ய பூர்வசவர்ணா வா ஸ்யாத். வானால விகல்பேன அர்த்தம். இப்ப நம்ம பார்த்த பூர்வ சவர்ண சந்திக்கு என்ன சூத்திரம், ஜயோஹோன்யதரஸ்யாம். ஜய பரஸ்ய ஹஸ்ய பூர்வசவர்ணா வா ஸ்யாத். வானால என்ன அர்த்தம், விகல்பேன. ரெண்டு பட்சமாவும் ரூபம் வரும், ரெண்டுமே கரெக்ட் தான். என்ன பேரு, பூர்வ சவர்ண சந்திஹி அப்படிங்கிறதாக பேர். இப்படியாக இன்றைய தினம் நாம ரெண்டு விதமான சந்திகளை தெரிஞ்சிட்டோம். ஒன்று ஞமுடாகம சந்திஹி அப்படிங்கிற சந்தியை தெரிஞ்சிட்டோம். அதுக்கு என்ன சூத்திரம், ஞமோஹோ ரஸ்வாத்து அச்சி ஞமுன் நித்யம். ரஸ்வாத்து பரஹா யஹா ஞம் ததந்தம் யத் பதம் தஸ்மாத் பரஸ்ய அச்சஹா நித்யம் ஞமுடாகமஹா ஸ்யாத் அப்படிங்கிறது அந்த ஞமுடாகம சந்திஹி சூத்திரம், அதனுடைய விருத்தி. அதே மாதிரி பூர்வ சவர்ண சந்திஹின்னு வரும்போது ஜயோஹோன்யதரஸ்யாம் அப்படிங்கிறது சூத்திரம். அதனுடைய விருத்தி என்ன, ஜயா பரஸ்ய ஹஸ்ய பூர்வ சவர்ணா வா ஸ்யாத் அப்படிங்கிறது பூர்வ சவர்ண சந்திகின்னு சொல்லக்கூடிய சந்திகி. ஸோ இந்த இப்ப நான் பார்த்துட்டு இருக்க இந்த நான்காவது பிரகரணம் இருக்கு இல்லையா, இந்த நான்காவது பிரகரணத்துல இந்த சந்தியோட நமக்கு 9 முடியுது, இன்னும் 3 இருக்கு. பிளஸ் அந்த 3 முடிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசர்க சந்தி கடைசியா 5வது பிரகரணம். விசர்க சந்தியில ஒரு 1 2 3 4 ஒரு 5 விஷயங்களானது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாமினேஷன் தான். இப்படியே நம்ம கிரமமா அக்ஷர பிரகரணம், சந்தி பிரகரணம், ஸ்வரசந்தய, அதே மாதிரி வெஞ்சன சந்திஹி அப்படிங்கிற 4வதுல 9 சந்திகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதுல இன்னும் பாக்கி பார்த்தா ஒரு 3 சந்தி இருக்கு இந்த வெஞ்சன சந்தியில. அந்த வெஞ்சன சந்தி முடிஞ்ச உடனே நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னாக்கா 5வது பிரகரணத்துல இருக்கக்கூடிய விசர்க சந்தி அப்படிங்கிற சந்தி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான சந்திகளை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அதே மாதிரி இன்றைய தினத்திற்கான 2 சந்திகளை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நடந்த விஷயங்களை நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் ஹோம்ஒர்க் விடாமல் எழுதி அமைச்சுட்டு இருக்கா. ஸோ ஹோம்ஒர்க் எழுதிட்டே வாங்கோ. யூடியூப்ல அந்த எப்பெல்லாம் அவகாசம் ஒழியிறதோ உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்ஸை கேட்டுட்டே வாங்க. அப்பதான் சிந்தனை பண்ண முடியும். நிறைய சந்திகளை கத்துட்டே வரும், உதாரணம் பார்த்துட்டே வாங்க, அதான் முக்கியம். நிறைய உதாரணம் கொடுக்குறோம், அந்த உதாரணங்களோட எடுத்துட்டு இது எந்த சந்தியோடது அப்படிங்கிறத பாருங்க. முக்கியமா சூத்திரங்களை நுற்று பண்ணுங்க, எந்த சந்திக்கு எந்த சூத்திரம். ஏன்னா நம்ம பார்த்துட்டு வர எல்லா சந்திக்குமே கம்பல்சரியா என்ன பார்த்துட்டு வரும், சூத்திரம் பார்த்துட்டே வரும். அதான் ரொம்ப முக்கியம். சூத்திரம், சூத்திரத்தினுடைய விருத்தி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தான் அந்த உதாரணத்தை அது கூட மேட்ச் பண்ணி இது என்ன சந்தி அது என்ன சந்தின்றது நம்ம விவகாரத்துல வரும்பொழுது நிறைய ஏதாவது காவியம் வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த காவியம் வாசிக்கும் போது இந்த இந்த சந்தி அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும். அதுதான் சந்தி சமாசத்தினுடைய நோக்கமே. என்னன்னாக்கா நம்ம காவியம் வாசிப்போம், அந்த காவியம் வாசிக்கும் போது அது என்ன பதம், அந்த பதம் எப்படி சந்தி ஆயிருக்கு, எப்படி சமஸ்த பதம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் வாசிக்கிறது. பேசிக்கான விஷயங்கள் தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நிறைய இருக்கு. லகு சித்தாந்த கௌமுதி ஆகட்டும், சித்தாந்த கௌமுதின்ற கிரந்தம் ஆகட்டும், வியாக்கரணம்லாம் வாசிக்கும் போது பெரிய பெரிய டெக்ஸ்ட்லாம் இருக்கு, நிறைய ஆனா இதெல்லாம் விவகாரத்துல பயன்படக்கூடிய சாமானிய விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான சந்திகளா செலக்ட் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்குறோம். அதுல இருந்து நம்ம ஏதோ 2 விஷயங்களா தெரிஞ்சுன்னு போயிட்டு இருக்கோம். அதனால கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை கத்துனதை திருடப்படுத்தும்.
தக்க வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால விடாம ஹோம்ஒர்க் பண்ணுங்க, படிச்சுட்டே வாசிச்சுட்டே வாங்க. தாசன். தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.